அஸ்ஸலாமு அலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. அதோடய என்னுடைய கிச்சன் ஆர்கனைசேஷனுமே ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய கிச்சன் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் மறக்காமல் வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ ரொம்ப நாளாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வீடு பெயிண்ட் அடிக்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. சரி, அதனால் பெயிண்ட் அடிக்கும் போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளாக லேட் ஆயிடுச்சு. இப்போது அல்ஹம்துலில்லாஹ் பெயிண்ட் அடிச்சிட்டோம். ஓரளவு வீடை க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு. சரி, அந்த வேலையை இப்போ செஞ்சிடலாம் அப்படின்னு தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் டாப் தான் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுட்டு ஆயில் பாட்டிலே பார்த்திங்கன்னா சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா சுடுதண்ணி ஊற்றும் போது அந்த ஆயிலெலாம் மேலாக வந்துடும். ரொம்ப நேரம் நம்ம அதில் தேய்ச்சி போராடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. நான் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்க உடன் ரேக் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. அதையுமே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. கட்லரி ரேக்குமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதையுமே எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டு விட்டேன். முக்கால்வாசி கிச்சனில் மேலே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கத்தில் இருக்க உப்பு ஜாடி, ஆயில் பாட்டிலு, கட்லரி ரேக் இது மட்டும் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு கேஸ் ஸ்டவ்வுமே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த கேஸ் ஸ்டவ் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகப்போகுது இந்த கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணி. கேஸ் ஸ்டவ் லைட்டாக இந்த கிச்சன் கிளீனரை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதை வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம கழுவி வச்ச பொருள்லாம் வெளியே கொண்டுட்டு போய் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக வெளியே கொஞ்சம் நேரம் வெயிலில் கொண்டு போய் வச்சு விட்டு அப்புறம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேஸ் ஸ்டவ் கம்பினார் வச்சு தேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம காதில் கேட்போமா? எடுத்தோடனே கம்பினாருக்கு தான் கை போகும் அப்படின்னு சொல்லி தேய்ச்சி விட்டுட்டு இங்கே பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் ரொம்ப சின்னதாக இருக்கனால தண்ணி ஊற்றிலாம் நம்ம கழுவ முடியாது. அதனால் துணி வச்சு தான் துடைச்சி எடுத்துருவேன். ஆனால் துணி வச்சு துடைக்கும் போது நல்லா க்ளீனாக க்ளீன் ஆயிரும். கவுண்டர் டாப் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேல் ரேக்கு கவுண்டர் டாப்புக்கு லெஃப்ட் சைடு ஷெல்ஃப் இருக்குது, 2 ஷெல்ஃப். அதில் மேலே இருக்கிறது நம்ம வீடு பெயிண்ட் பண்ணையிலே நான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். செகண்டாக இருக்க ஷெல்ஃபுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதெல்லாம் ரேட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் லேட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா கீழே வச்சுட்டு இருந்தேன். இந்த செல்ஃப் லேயர் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. நான் அந்த மைக்ரோவேவ் வைக்கிற ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சு விட்டேன். இந்த ஒரு லேயருக்கு மட்டும் தான் வந்துச்சு. ஆனால் கரெக்டாக இருந்துச்சு. அந்த இதுக்கு ஹைட் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் முன்ன பின்ன அதெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டேன். இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆன்லைன்லேருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் குட்டி கிச்சனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலேயும் கீழே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இந்த கண்ணாடி ஐட்டத்தை தான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாண்ட்லாம் வாங்கியிருந்தேன். ஏன்னா கீழே வச்ச என்னுடைய குட்டி பையன் இருக்கான், இழுத்து போட்டு உடச்சி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்ணாடி ஐட்டம்லாம் நான் ஆல்ரெடி இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். அதனுடைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வாளி ஆசைப்பட்டு வாங்கினேன் ஹோட்டலெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு. ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. அதில் இந்த குட்டி குட்டி சொப்பு ஜாமான் மாதிரி இருக்கிற பொருள்லாம் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்க ப்ளே ஸ்டாண்டில் பிளேட்லாம் கவுத்தி வச்சாச்சு. இந்த கிளாஸ் டம்ளர்லாம் எங்கள் அம்மா எனக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது வாங்கி கொடுத்தது. அவங்க ஞாபகமாக அப்படியே வச்சுருக்கேன். ஒரு சில ஐட்டம் உடஞ்சிருச்சு. மீதியை எப்படியாவது பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஷெல்ஃபை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம கழுவி வச்ச பொருளுமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவு ட்ரை ஆயிருச்சு. நம்மளுக்கு அப்புறம் நாளைக்கு மறுநாள் எடுத்து வைக்கிற அளவுலாம் பொறுமை இல்லை. அதனால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த உப்பு ஜாடியும் ஆயில் பாட்டிலும் புதுசாக ஒன்று வாங்கியிருந்தேன். சரி, அதையுமே முன்னாடியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையுமே தொடச்சிட்டு உப்பு புளி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சிட வேண்டியதான். நான் கொஞ்ச நாளே இந்த கிறிஸ்டல் சால்ட் பிங்க் கலரில் இருக்கிறதா யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ராக் சால்ட்டு. புளியை எப்பயுமே ஒரே மாதிரி பிச்சு பிச்சு போடாமல் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதனால் நான் அப்படி தான் போடுறது. ஆயில் பாட்டில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் நம்ம எப்பயுமே பாட்டிலோட தான் வாங்குவோம். அதனால் அதை அப்படியே வச்சிடுறது. இது ரெண்டுமே ரீஃபைண்ட் ஆயில் ஃபில் பண்ணி வச்சாச்சு.
ஆயில் பாட்டில் ஃபில் பண்ணும்போது மட்டும் நம்ம கீழே ஊற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவோம். ஆனால் எப்படி பார்த்தாலுமே கொஞ்சமாக வந்து சிந்திரும். அந்த மாதிரி டைமில் வந்து துணி வச்சு துடைக்காமல் நம்ம வீட்டில் எந்த மாவு வகைகள் இருக்குதோ அதுக்காக இட்லி தோசை மாவு ஊற்றவான்னு கேட்கக்கூடாது. நம்ம அரிசி மாவு கடலை மாவு அப்படின்னு சொல்லி எது இருந்தாலும் ரைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு துடைச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். இந்த பட்டர் ஷீட் வாங்கி யூஸ் பண்ணாமே ரொம்ப நாளாக வந்து வச்சுருந்தேன். அதை வந்து கட் பண்ணி ஸ்டாண்டு மேலே வச்சு விட்டு இப்போ நம்ம உப்பு ஜாடி ஆயில் பாட்டில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு. கட்லரி ரேக்கையுமே வந்து ஃபைனலாக வந்து ஃபில் பண்ணிட்டேன். இந்த புல் மேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அதை வந்து ஜன்னலில் போட்டுட்டு கட்லரி ரேக்கை ரெண்டையுமே வச்சு விட்டு சைடில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து டிமார்ட்டில் வாங்கினது இருந்துச்சு. அதையுமே வந்து வச்சு விட்டு பாருங்கள் சூப்பராக கவுண்டர் டாப் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மீஷோவில் வாங்கி வந்து செட் பண்ணி வச்சேன் வாலில். ஏன்னா எனக்கு வந்து க்ரோசரி பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் வந்து பத்தலை. அதனால் வந்து இதை வாங்கி நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணால் ரிவ்யூ வந்து சொல்கிறேன். இந்த கண்டெய்னர் எல்லாமே வந்து இப்போ புதுசாக வந்து வாங்கினேன். என்னோடய பழைய கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டைட் இல்லாமல் லைட்டாக கலண்டு உழுவுது. டக்குன்னு நான் லெஃப்ட்டில் கை வச்சு எடுக்கும் போது கீழே விழுந்துருது. மசாலா சாமானும் வேஸ்ட் ஆகுது, இடமும் நாஸ்தி ஆகிடுது. அதனால் இந்த கண்டெய்னர் எல்லாமே புதுசாக வந்து வாங்கியிருந்தேன். இதில் எல்லாத்தையுமே வந்து இப்போ ரீஃபில் வந்து பண்ணி வச்சாச்சு. இது எல்லாமே வீடு பெயிண்ட் பண்ணும்போதே கழுவி வாஷ் பண்ணி நான் தொடச்சி வச்சுருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது வந்து. ஏன்னா இதையும் சேர்த்து நம்ம வந்து வாஷ் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்த்திங்களா. இந்த 6 கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இதை வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேக்கில் வந்து வைக்க முடியல. நம்ம சைடில் வச்சோம் அப்படின்னா நிறைய பாக்ஸ் வந்து வைக்கலாம். நான் சைடில் வைக்க முடியல அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சு விட்டேன். இந்த பெரிய ஹைட்டாக இருக்க பாக்ஸ்லாம் கீழே வைக்க முடியல. அதனால் அதில் வந்து மேலே வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து மக்கானா, சேமியா, பாஸ்தா இது மாதிரி ஐட்டம்லாம் வந்து வச்சுருக்கேன். இந்த பிளாக் கலர் மூடி இருக்க பாக்ஸ்லாம் வந்து நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணது. நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்கு தூக்கி போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒயிட் கலர் மூடி எல்லாமே இப்போ புதுசாக வந்து வாங்கியிருந்தேன் மசாலா சாமானுக்காக. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்பூனுமே ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. ஸ்பூன் வந்து செட்டாக வரலை, என்கிட்ட இருந்துச்சு. அதில் வந்து மசாலா சாமானை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இது எல்லாமே சொலிமோ பிராண்டோடது. இது லிங்க்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலா சாமான்லாம் ஃபில் பண்ணி வந்து அதை அடுக்கி விட்டாச்சு. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தாங்க இருக்குது. அப்படியே வந்து செஞ்சு வச்சுட்டு பார்த்திங்கன்னா நைட் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்து தூங்க போயிட்டேன். இந்த வீடியோ வந்து மறுநாள் தான் வந்து எடுத்தது. எல்லாத்தையுமே கழுவி வாஷ் பண்ணி ரீஃபில் வச்சேன்னா மண்டை மேலே இருக்க கொண்டையே மறந்த மாதிரி இந்த அஞ்சரை பட்டியை மட்டும் மறந்தாச்சு. நைட்டு படுத்தோடு தான் என் யோசனையே வந்துச்சு. ஆஹா, அஞ்சரை பட்டியை மட்டும் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுநாள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இப்போ தான் வாஷ் பண்ண வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் வந்து காலியாக தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலா சாமான் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. அதனால் வந்து இதில் எடுத்து இந்த கடுகு சீரகம் எல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து போட்டு வச்சுட்டேன். நான் ரீசெண்டாக இதில் தாங்க வந்து கடுகு சீரகம்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இதில் வந்து கொஞ்சமாக போட முடியுது. நான் எடுக்கும் போதுமே வந்து அங்கே ஒன்றோடு ஒன்று கலந்துருது. அதனால் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த அஞ்சரை பட்டி மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறது ஃப்ரிட்ஜு தாங்க. ஃப்ரிட்ஜு உள்ளேலாம் வந்து க்ளீன் பண்ணலை. உள்ளேலாம் இன்னொரு நாள் தான் வந்து க்ளீன் பண்ணணும். மேலாக மட்டும் தொடச்சி விட்டுட்டு என்னென்ன பொருள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறத அதை மட்டும் வந்து வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு மேலே போட்டிருந்த கவரை எடுத்துகிட்டு இந்த கவர் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. புது கவரை அதை எடுத்து போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். முன்னே தான் வந்து ஃப்ரிட்ஜு மேலே வந்து இந்த கண்ணாடி பொருள்லாம் வந்து வச்சுருப்பேன். நான் இப்போ அப்படிலாம் இல்லைங்க, கொசன்னு எதுவுமே வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து தான் வந்து அந்த ரேக்கில் வந்து அடுக்கி விட்டேன். இதில் வந்து ஒரு ட்ரே வச்சு அதில் இந்த நடாரி சர்பத்து, ரோஹாப்ஸா, அப்புறம் பிள்ளைங்களுடைய ஹார்லிக்ஸு இதை மட்டும் வந்து வச்சு விட்டாச்சு. பக்கத்தில் இருக்க ஓவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து க்ளீனாக தான் இருக்குது. நான் வெறும் டிஷ்யூ பேப்பர் அப்புறம் தம்பியோடைய பாட்டில் ட்ரை ரேக் மட்டும் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆன்லைனில் வந்து வாங்கி வச்சுருந்தேன். சரி கிச்சனை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இந்த எல்இடி லைட்டு நான் கடையில் தாங்க வந்து வாங்கியிருந்தேன். ரீசெண்டாக திருச்சி போயிருந்தப்போ அங்கே வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா இங்கே வந்து கடைங்கெல்லாம் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று குவாலிட்டி ஆல்ரெடி இங்கே வாங்கி நல்லா இல்லை, அதனால் திருச்சி போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஸ்டிக்கர் இருக்குது, நம்ம பீல் பண்ணி அழகாக வந்து ஒட்டிக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஹூக்கு வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் நம்ம அங்கங்கே தொங்க விட்டோம் அப்படின்னு அழகாக இருக்கல. நிறைய பேர் தொங்க விட்டு பார்த்துருந்தேன். ஆனால் நல்லா தான் இருக்குது இதுவுமே. இதில் வந்து வச்சு பார்த்தேன், அவ்வளோவா வந்து செட் ஆகிற மாதிரி தெரில. அப்புறம் வந்து ஜன்னலில் வந்து ஒட்டி விட்டாச்சு. இதை வந்து நம்ம கிச்சன் என்ட்ரி ஆன போதே இந்த லெட்டரை வந்து ஒட்டி விட்டேன்.
அப்புறம் இந்த ரேக் 2 சைட்லேயுமே வந்து இந்த ஹேங்கிங் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஹாலில் ஒட்டியிருந்தேன். இப்போ வந்து 2 சைடுமே வந்து ஒட்டிட்டு ஒன்றில் வந்து மணி பிளான்ட்டு, ஒன்றில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா மணி பிளான்ட் வந்து ஒன்று வந்து என்கிட்ட வீணாக போயிருச்சு, இன்னொன்று வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சு விட்டுட்டு ஃபைனலாக வந்து எல்இடி லைட்டுமே வந்து ஃபிட் பண்ணி பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க கிச்சனே. ஆனால் நான் ஃபுல்லு வந்து எல்இடி லைட் வந்து ஒட்டலை, ஏன்னா ரொம்ப வந்து கிளார் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கவுண்டர் டாப் பாதி வரையும் தான் வந்து ஒட்டியிருக்கேன். அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த அஞ்சரைப்பட்டி வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தொடச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து ரீஃபில் வந்து பண்ணி வச்சாச்சு. இன்னொரு அஞ்சரைப்பட்டியை வந்து நான் எடுத்து மேலே வச்சுட்டேங்க. ஏன்னா அது எனக்கு வந்து யூஸ் இல்லை. நான் நட்ஸ் வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். போட்டு வச்சாலுமே இதை மேலே தான் வைக்கிற மாதிரி இருக்கும், கிட்ஸுக்கு வந்து எடுக்க முடியாது. அதனால் அதை வந்து எடுத்து வச்சுட்டு இதை மட்டும் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த அஞ்சரைப்பட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோடைய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த சின்ன அஞ்சரைப்பட்டி வந்து டிமார்ட்டில் வந்து வாங்கினேன். வாங்கும்போது யோசிக்காமல் வந்து வாங்கிட்டேன். ரொம்ப ஒன்றோட ஒன்று கலந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்கிறனால. இந்த குட்டி குட்டி ஸ்பூனு அப்புறம் வந்து இந்த பவுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சிவாஜி நகர் போயிருந்தப்போ வந்து வாங்கியிருந்தேன். வீடியோக்காக செம சூப்பராக இருக்குது. இதையுமே வந்து எடுத்து உள்ளே வச்சாச்சு. மேலே நம்ம கண்ணாடி பொருள்லாம் வச்சுருக்கோம்ல, அங்கே வந்து வச்சுட்டு ஃபைனலாக வந்து நட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸையுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இன்னும் நட்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. இனிமேல் தான் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போடணும். இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டேன். இந்த நட்ஸ் பாக்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா அப்பப்போ தனித்தனியாக கிட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து எடுக்காமல் மொத்தமாக இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா இதில் 2 அதில் 2 சாப்பிட்டுக்குவாங்க இல்லையா. நான் மோஸ்ட்லி கிட்ஸுக்கு வந்து டெய்லி ஒரு 4-5 பாதாம் வந்து கொடுத்துருவேன். ஸ்கூலுக்கு வந்து வச்சு விட்டுருவேன். ஸ்கூலில் வந்து வீட்டில் வந்து சாப்பிடாட்டாலுமே ஸ்கூலில் சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு. கிச்சனையுமே நல்லா கூட்டி விட்டுட்டு மோப்புமே வந்து போட்டு விட்டாச்சு. கிச்சனுக்கு வந்து எப்பவுமே நான் வந்து இந்த மேட்டு தாங்க வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா தண்ணி பட்டாலும் நல்லா உறிஞ்சிக்கும், ஸ்கிட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறது. நான் புதுசாக வந்து வாங்கியிருந்தேன், அதையுமே வந்து வச்சாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனை இந்த மாதிரி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாச்சுங்க. நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.